ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். காலையில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு நான்வெஜ் தான் செய்வாங்க. இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் வீட் சைடில் ஃபுல்லாக எல்லா நான்வெஜ்ஜும் எடுத்து செஞ்சு சாமிக்கு படைப்பாங்க. எங்கள் வீட்டு சைடில் அப்படி கிடையாது. ஊருக்கு போனோன்னா மாடுலாம் இருந்துச்சுன்னா மாட்டுக்கு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ருவோம் நார்மலாக. அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட் வீட் சைடில் வந்து அப்படி கிடையாது. இங்கே வந்துட்டு எல்லா நான்வெஜ்ஜும் எடுத்து செஞ்சு ஏதோ சாமிலாம் கும்பிடணுன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டோம். சாப்பிட்டுட்டு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான். ஸோ ரோடே வந்து ரொம்ப காலியாக இருந்துச்சு. அந்த ஃபெஸ்டிவல் டைம் எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்கன்றதுனால காலியாக இருந்துச்சு போல். ஸோ அதுக்கப்புறமேட்டு போயிட்டுருக்கும்போது அந்த ட்ராக்கில் வந்து இது கேட் போட்டாங்க. ஸோ அதனால் வந்து ட்ரெயின்லாம் போயிட்டு இருந்துச்சா, நானும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு அந்த வீடியோலாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின் போகிற வீடியோ, எத்தனை ட்ரெயின் போகுது கவுண்ட் பண்ணுறது, அதெல்லாம் யாருக்கு அதெல்லாம் பிடிக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க வீட்டு சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு மாதிரி வில்லேஜ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நானும் கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஒரு மாதிரி பச்சை பசேல்னு இருக்கும் அப்படி சொல்லிட்டு. பட் அங்கேயும் வந்து நம்ம மக்கள் குப்பைலாம் போட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அப்புறம் எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு என் பொண்ணோட ரியாக்ஷன் தான் கேப்சர் பண்ணலான்னு நினச்சோம். என் பொண்ணுனா என் அக்கா பொண்ணு தான். அவள் தான் என்னோடய ஃபஸ்ட்டு டாட்டர். ஸோ அவளோட ரியாக்ஷன் தான் கேப்சர் பண்ணலான்னு நினச்சோம். அவளுக்கு வந்து என்ன அவ்வளோ பிடிக்கும். அவங்க அப்பா அம்மா இருக்கிறப்ப அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாள். நான் இருந்தேன்னா கூட இருக்கும்போது சொல்கிறேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்பாள். அவள் வந்து ஒரு டேட்ஸ் கேர்ள், மாம்ஸ் வேர்ல்ட்லாம் கிடையாது, சித்திஸ் கேர்ள் அவள் எப்பயுமே. அதனால் சொல்லிவிட்டு சரின்னு அப்படின்னு நினச்சி தான் நானும் போய் அவளோட ரியாக்ஷன் கேப்சர் பண்ணலான்னு போனோம். பட் போனால் மேடம் வந்து ஒரு சாக்லேட்டை பார்த்து தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனாங்க. அந்த சாக்லேட்டை கொடுத்த உடனே ஒரு சிரிப்பு பயங்கரமாக, என்னை பார்த்து கூட சிரிக்கல அப்படி. அதுக்கப்புறமேட்டு அதை வாங்கிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பா பாருங்கள். இப்போ ஏன்னா என் அக்காவும் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டும் வந்துட்டு சாக்லேட் சாப்பிடக்கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு வாங்கிட்டு ஒரு பார்வை பார்ப்பா அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஆகிட்டா. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கும் என் அக்கா பொண்ணுக்கும் வந்து பொங்கல் ட்ரெஸ் எடுத்திருந்தோம்ல, அதை வந்து போட்டு பார்த்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடந்துச்சு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு எங்கள் அக்கா வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா அந்த சிலம்பாட்டம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அந்த முன்னாடி நாளே வச்சுருந்தாங்க போல். அந்த ரன்னிங் ரேஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க போல். அதுக்காக வந்து அந்த லெமன் வித் ஸ்பூன் அதெல்லாம் வச்சு ப்ரைஸ்க்காக அன்றைக்கி வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி. ஸோ அங்கே வந்து நிறைய பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஏரியாவிலேருந்து வேறு லொக்கேஷன்லேருந்துலாம் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த மாதிரி பண்ணி அதில் சின்ன பசங்களாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை பண்ணி அவங்களுக்கு வந்து கிஃப்ட் தருவாங்க போல். என் அக்கா பொண்ணும் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. கிளாப்லாம் பண்ணுவாங்க பாருங்கள் மேடம் இப்போது. ஸோ அதுக்கப்புறம் நைஸாக இந்த மேடம்க்கு தெரியாமல் விட்டுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அழுவான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப்